சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது கதையா போகுது. வந்தாச்சு டெக்கரேஷனோட சேர்ந்து. ஸோ அழகான தம்பதி அண்ட் Happy birthday to you. Happy மாமாவோட அன்பு பொய்யம்மா. அதோட அப்பா மூலமா வந்து இப்படி ஒரு கேக் எல்லாம் கட் பண்ணுவாங்க. அனைத்துமே வந்து இந்த தூரம் இல்லாத சிறப்பாக செய்ததுக்கு முதலாவது காரணம் வந்து ஆட்டுக்குடி பிரான்ஸ் மாமா தான். ஒரு மாசத்துக்கு போல இந்த ஏற்பாடு நடந்தது. தெரியும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வந்து இது வரைக்கும் ஒன்றுமே தெரியாது. ஏற்பாடு சொல்றதுக்கு இந்த இடத்துல வார்த்தை அனைவருக்கும் வணக்கம். நான் சவுண்டு காணாது. ஓகே, இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து எங்களுடைய வீட்டுக்கு அப்போ என்னப்பா அப்பா சோடாவாமா ஓகே. அப்போ பண்ணீங்க ஓகே. அப்போ இன்றைய தினம் நாங்கள் எங்களுடைய வீட்டை நிற்கிறோம். அப்போ நேற்றைய தினம் எங்களுடைய அனுச்சிட்டு சொல்லியிருக்காங்க வந்து ஒரு அட்டகாசமான பிறந்தநாள் கொண்டாட்டம் வந்து இன்றைய தினம் இருக்குன்னு சொல்லினா. அப்போ அதுக்காக வந்து எங்களுடைய வீட்டை ஒரு பெரிய அளவுக்கான கொண்டாட்டம் ஒன்று நடக்க போகுது. அதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வசந்தண்ணாக்கள் இல்லாமல் சரி தானே கொஞ்சம் பிஸியால் ஓடுபட்டு தெரியல. வசந்தண்ணா சுடுதண்ணி ஊற்றினா ஊற்றிக்கிறார். நீங்களாம் கேக்க கண்டோன்னு கூப்பிடுறேன். அது தம்பிக்கடா கொஞ்சம் பார்த்தாங்க இந்த பொறுமையா என்ன கூப்பிட்டு வச்சிருக்கேன். உங்களே மெட் பண்ணுகிறோம். ஆனா இது சொல்றதுக்குன்னு பசங்க தேவை. சரி, இப்போ என்ன முட்டை கேட்கும் அம்மா தம்பிக்கு அவனும் பாரான் மகன் திரும்ப சொல்றேன் தம்பிக்கு. சரி, அப்ப நான் நிகழ்வை பற்றி அதுக்காடி தான் உங்களை கூப்பிட்டாங்க. இப்போ வந்து இங்கே நாங்கள் நிகழ்வு கொண்டாடுறோம். இசை கச்சேரி ஒன்றுக்கு போயிருந்தேன். சரி, ஓகே. அப்போ நீங்கள் என்ன காய்ச்சிட்டு என்ன விட்டீங்க? நாங்கள் வந்து சொன்னாங்க ஆத்திக்குட்டிக்காக கேக் கட் பண்ணுறாங்க. ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டம் ஒன்றுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். வந்து இப்போ டீக்கலாம் உங்களை பார்த்து கொண்டு நீங்கள் முட்டை கேட்கலாம் போட்டுங்க. தூக்கி போடாது. அப்போ மிகுதி கதை நீங்கள் என்ன கையை கட்டி கொண்டு நிற்கிறீங்க? சரி, இல்லை கதை வேணா கேட்கலாம். அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து பிறந்த நாளை வந்து பார்க்க அதாவது வந்து இன்னைக்கு உண்மைக்குமே அனுசியாவையும் மாத்தம்மாவையும் வந்து பார்க்கலாது வந்து உண்மைக்குமே வந்து 2 பேரையும் போட்டு அவா போட்டு பார்த்துருக்க மாட்டேன். நாங்கள் வந்து இவங்களோட குடும்பத்துக்கு வந்து 8 வருஷம் ஆயிடுது.
8 வயசுல நான் ஒரு நாள் போய் பார்த்தேன். என்ன விளக்கம் டெக்கரேஷன் கலருக்கு ஏற்றக்குள்ள இல்லாத மூட்டை என்ன இதுக்குதான் அவனுக்கு அந்த முதுகுல கீமன் என்ன அடிச்சுக்க. அப்போ வந்து இன்றைக்கு வந்து உண்மைக்குமே வந்து ஒரு சந்தோஷமான நாளே நிறைய உறவுகள் வந்து எல்லாருமே சேர்ந்துருக்காங்க. அப்போ எல்லாரோடையும் சேர்ந்து ஆத்திக்குட்டியுடைய 4வது பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ண அப்புறம் வேறு யாருக்கும் வரணுமோ சொல்லிக்கிட்ட டான்ஸுக்கு அவர் திருநங்கையாக்கள் எல்லாம் பெறான்னு சொல்லிச்சுன்னா உண்மையோ கோல் ஒன்று கொடுக்க இவருடைய அந்த அரேஞ்ச்மெண்ட் கொடுத்தது அப்ப வரவே வராது தெரியுமோ. சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது கதையா போகுது. நினைக்க வேண்டாம், நாங்கள் சும்மா வைக்கிறோம். ஆனா ஆட்டம் எல்லாம் இருக்குன்றதான் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்தாடியா. நான் இப்பவே சொல்றேன் அந்த ஆட்டம் வந்து சரி வராது. சரி வராது. நீங்க இருந்து கொஞ்சம் வாராக்கெல்லாம் அப்படி இல்லாடி ஏன் சார் அப்படி இல்லாடி நீங்களும் அதுவும் மாறி மறுபடியும் போட்டு அடைஞ்சி சின்னக்க சங்க கேக்க பற்றி ஆனா கேக்கும் வந்து இப்போ நான் தான் எடுத்துட்டு வந்தேன். அந்த கேக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது தெரியுமா? அதுவும் வந்து நல்லா இருக்கு. அதே மாதிரி டெக்கரேஷன் நல்லா இருக்குது. அதே மாதிரி 2 பேரும் முண்டைக்கு நல்ல கியூட்டா இருக்கிற மனசியாவும் நீங்க இன்னொன்னு இல்ல உண்மைக்கு 2 பேரும் சரியான உனக்கு தரவே இல்லை 300 ரூபா என்ன ஒன்றும் கேட்க மாட்டாங்க. காற்று அடிஞ்ச காசை அவாக்கு சிரிப்பு மட்டும்தான். நீ எல்லாம் இருக்கிறாங்க கொஞ்சம் நம்மளை விட்டு தான் கைக்கிறானே மோடியை நீ ஏன்டா பேச காட்டுற? அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனல் பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. இப்போ அவங்க ஆத்திக்குட்டியினுடைய பிறந்தநாள் கொண்டாட எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சரி ஓகே. இப்போ நாங்கள் வந்து உள்ளுக்க வந்தாச்சு டெக்கரேஷனோட சேர்ந்து. ஸோ அழகான தம்பதி அண்ட் கியூட் ஏஞ்சல் நிக்கிறா பாருங்க. உண்மைதான். இந்த பர்த்டே ஹைலைட்டே சொல்ல போனா அனுஷ்யாக்கா தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும் போல அடக்கு. லெஹங்கான இந்த ட்ரெஸ்ஸோட பேர். ஸோ அவ்வளவு அழகா இருக்கிற அண்ட் வந்து ஆத்திக்குட்டிய பாருங்க எவ்வளவு சூப்பரா அழகா இருக்கான்னு. ஆத்திக்குட்டி அப்படியே சின்னதானம் வந்து நல்ல பிளாக் கலர்ல ஷர்ட் போட்டு ஃபேமிலியா நல்ல மேட்சிங் ட்ரெஸ் போட்டிருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லணும். அட் செலெக்ஷனோ தெரியல அவ்வளோ அழகா இருக்குது. அடுத்த வந்து டெக்கரேஷனும் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்குது. எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே நல்ல ஒரு அழகா இருக்குது. கண்டிப்பாக பாருங்க நல்ல ஒரு அழகான கேக்கு. ஒண்ணு இல்ல 2 கேக். அவங்களோட பிறந்தநாளுக்கும் கேக் ஒன்று இருக்கு. அப்ப குட்டி கேக்கோ ஆத்திக்குட்டிக்கு நல்லா இருக்கு. சரி எந்த பக்கம் இருந்தாலும் கேட்க வட்டிதான் சரிதானே. அப்ப கண்டிப்பா கட் பண்றதுக்கு முன்னுக்கு மெழுகு திரியல் கொளுத்தி அப்ப ஸ்ட்ரைட் விட்டுறதானோ ஸ்னோ ஸ்ப்ரே அடிக்கணும். அப்ப நாங்க வந்து எல்லாரும் எனர்ஜியா ஒரு ஹாப்பி பர்த்டே சாங் படிப்போம். சரியா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் ஆர்த்தி, ஹாப்பி பர்த்டே டு யூ. மக்களே நாங்க கேக் கடிக்கிறேன். ஒருவேளை
இல்ல கொத்துனா இருந்தது ஓகே நாங்க அது கேக் கட் பண்ணுவோம் அது எந்த கேக் பண்ணுவீங்க இந்த கேக் என்ன பண்ணுவோம் அப்ப நாங்க 2 ஹாப்பி பர்த்டே சாங் பாட வேண்டி வந்துட்டது ஏதலும் அப்ப மூணு பர்த்டே சாங் பாடத்தான வேணும் மறுபடியும் ஹாப்பி பர்த்டே அப்ப 2 அடிக்கணும் ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டியர் அனுஷா ஹாப்பி பர்த்டே டு யூ ஸ்னோ ஸ்ப்ரே அடிக்கலையா அடிச்சிரும் மூஞ்சிரும் சோ கேக் கட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஆதி கேக் கட் பண்ணுவோம் என்ன ஆதி புடி ஓகே ஓகே கடாத்தி விட நைஸா இருக்கு வெள்ள கேக் தானே இன்னொன்னாக போறதா முடியாது அவருக்கு செப்டம்பர் நெக்ஸ்ட் மந்த் 12 கொஞ்சால் ஒரு ஆள் கேட்க தஞ்சு சொல்லி கொண்டே இருக்கிறார் துடைங்கோ நாக்க துடைங்கோ ஓகே அப்ப உங்க ஆதி புடிக்கு ஹேப்பி பர்த்டே அது அம்மா தி வந்து இன்னொன்னு ஆடி கழிச்சு போய் நிக்கிறேன் ஓகே ஓகே அமிதான் எங்க பாத்தீங்க அப்பா சரி இந்த ஃபங்க்ஷனை பற்றி அப்படி பண்ண சரி அப்ப நாங்க ஆதி கேக் வெட்டியாச்சேண்ணா எந்த கேக் மந்த வடியால நீங்க வெட்டி தீர்த்தீங்க எங்க பாத்தீங்க கை தட்டுங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்ச வேண்டுமா பட்டெல்லாம் போட்டு கத்தியோட இது கேக் டைட் பிளாக் இந்த ஒரு மாதம் இந்த பர்த்டே கொண்டாடுறேன் ஓகே சரி அந்த அண்ணா வந்து தரும் ஜாதவண்ணா அண்ணாவோட கதைக்காத 2 பேரும் மாதிரி ஒளிஞ்சு நிக்கிறாங்க அஸ்டினோ அஸ்டின் அஸ்டின் அப்பா கொண்டுடா உனக்கு வட்டேல ஜீவா உனக்கு கிஃப்ட் அது என்னன்றாங்க அப்பா அந்த கிஃப்ட் ஆகலாம் ஓகே அடுத்த ஜீவா வரையிலையே இன்னும் தெரியாது நீங்க தடை கொண்டாந்து அழகான அழகான சிட்டி தேவதை ஒன்று தேவதை ரெண்டு போட்டு 2 மோமுண்டா இருக்கு தேவை என்று போட்டு 2 முகம் உண்டா இருக்குன்னு கேக்குறியா மான்மாவோட ஆசை வந்து நான் டிக்டாக் ஆசை போல நிறைவேற்றேன் சுட்டாலும் கரெக்ட் நாளைக்கு இந்த விளக்கம் விளங்க நீங்க வைப்பியல் முன்ன போட்டு அட்டை சரி அப்ப சந்தோஷம் இப்ப அடுத்த ஆக்கள் வந்து கரெக்ட் சரி ஓகே அப்ப பாத்தீங்கன்னா இப்ப கடைசியா வந்து என்னுடைய நேசன் என்னுடைய நேசன் ஆதின பர்த்டேக்கு ஒரு கிழமைக்கு முன்னாடி கண்டிப்பா ஆதிக்குடின பர்த்டேக்கு வரணும் ஆனா ஆதிக்குடின பர்த்டே அந்த மாதிரி சிறப்பா செய்யணும் நேசன் ஆசைப்பட்டவர் உண்மையிலேயே நேசன் ஆசைப்பட்டாங்க நல்ல ஒரு இன்னொரு ஆதின பர்த்டே வந்து சொல்லலாம் இதா இப்ப நாங்க எதிர்பார்க்கிறேன் வருவான்னு சொல்லிட்டு இந்த டைம்ல வந்து அக்கா பிள்ளை எல்லாம் சேர்ந்து வந்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் என்னக்கா பாத்திக்குடி நீங்க கேட்க வேண்டியது உங்களை கையாட்டிட்டு பிள்ளை சந்தோஷம் அன்பானேஜன் ஒரு பாட்டும் பாடிட்டு போவேன் ஓ அச்சா அது தீது முறையில் நான் கேட்குறேன் சரியா சரியா டேய் அவனே நான் பாட்டு பாட கேட்குறாங்க
வாழ்த்தி பிள்ளையை வாழ்த்தி ஒரு பாட்டு கொஞ்சம் பாருங்க வந்து லேட்டா போச்சு வசந்த் வசந்த் வேணுதான் வாழ்த்தி பாட்டு யோசிங்க மயக்கம் தெரியாது சந்தோஷம் அப்ப அது எப்படி இருக்கு அவன் ஓகே சந்தோஷம் நல்ல வெயில் இல்லோ அதான் தொப்பி விட்டுருக்கு ஓ அது தாங்கிதான் எப்படி வந்திருக்குது ஆதிக்குட்டியை விஷ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு கிஃப்ட் கொடுக்க ஆதி வேணும் இறுதியாக கொடுங்க கிஃப்ட்டு ஓகே விஷ் பண்ணுங்க கேக்குது பள்ளிக்கூடத்துக்கு பரிசு கொடுக்குற மாதிரி வந்திருக்கா வேற கொஞ்சம் விண்ணுக்கு இருந்த எடுங்க எல்லாரும் உடம்பா காட்டுது உடம்பா வந்தா நல்லா இருந்தானே இல்ல இல்ல உண்மை அந்த உடுப்புகளுக்கு எல்லாரும் உடம்பா காட்டுது சரிங்க கொஞ்சம் இந்த பிறந்த வருஷத்துக்கு இன்னைக்குதான் அப்படி ஒரு ஸ்டைலே கண்டிருக்கேன் மற்ற ஃபங்க்ஷன் அழகே எவ்வளோத்துக்கு சிறப்பிச்சு அந்த ஒரு அன்புள்ளத்துக்கு என்னுடைய செலவு சும்மா சொன்ன நம்பிட்டு போட்டோக்கு எல்லாம் போஸ் கொடுங்க போட்டோக்கு போஸ் கொடுங்க நானே நினைக்கிறேன் கேக் அழுதியா பத்திக்கு இது என்ன கேக் வேணும் போட்டோ அது ஏன்னா அப்புறம் எங்கடா சும்மா காணுது நினைக்கிறேன் நிஜமா இந்த ராத்திரி பர்த்டே வருவாண்டு பஞ்சபர்ணி பறந்த பின்னாலும் ஆனா சுக்கு கேக் கொடுக்கல நீங்க போல இருக்குன்னு என்ன மிஸ் பண்ணுங்கப்பா அதுக்குடி ஹாப்பி பர்த்டே அங்க உங்களோட ஹஸ்பண்ட் பஞ்சவர்ணத்துல பிள்ளைக்கு நான் தீட்டுறேன் மோனியக்காக மோனிக்காக நான் பட்டை அந்த நடந்தது மோனிகா அந்த கிளிப் பாவம் நல்ல நேரமா தூக்கி வச்சிருக்கேன் சரியான பேரம் அது நானும் கேட்டுட்டு கிஃப்ட் மோனிக்குடி வந்து பெரிய ஒரு கிஃப்ட் கொண்டு வந்துருக்குறேன் அது நாங்க அப்புறம் சொல்லுங்க கலந்து கொள்ள போவது யார் 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 கவனியம்மா சூறாவளி சூறாவளி கிளம்பியது வசந்தனா சூறாவளி கிளம்பியது
வெல்கம்மா சரி ஆத்மா குட்டிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். காயப்போல பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஒரே நேர்ஸ்கட் அப்படியே ஆதிக்குடி நிறைய உண்மையா சூப்பரா இருக்குது. தண்ணி என்ன சொல்லுவேன் லேட்டா பட்டினாலே இல்லாம ஆதிக்குடி நானும் கேட்க திட்டு காதுல பலியம் இருக்குது. ஐயோ மாறி ஜாந்தினி என்று விட்டீங்க. அதுமா குடிக்கு சித்திர கிஃப்ட். தேங்க்யூ அண்ணா ஆத்தி அதை மட்டும் வேணுங்கோ. அப்படியே என்ன வீடியோல காட்டுனால பாக்க ஆனா குரல் மட்டும் கொடுப்பேன். சரி அப்ப சந்தோஷம் அவரங்கள குசி பஞ்சவர்ண ரெண்டும் பிரியா கொள்ளாமல் வாழ்ற நீங்கள் சொன்னால் உண்மையிலே ஆனா உண்டு வேறுக்கு ஒன்றும் சொல்லலையே. உங்களால மட்டும் இப்படி கலகலப்பா இந்த நேரத்தில் வாழ முடியும். சொல்றீங்க அந்த மாதிரி தான் ஒரு மடங்கி போயிருக்கு. நாங்கள் வந்ததை கவனிச்சு தம்பிய காணையில தம்பிய மாமாவோ அது மாமா நான் சொல்றேன். ஆனா உண்டு எல்லாத்தையும் கேட்டு பண்ற ஆண்டா இவாதான் கேட்டு பண்றா. எனக்கு பிறந்து நான் செய்கிறேன். நீங்க சொல்லி அதுதான் சொல்லி இருந்தா பணம் திருப்பான். சண்டே நாம என்ன திருப்போம் போட்டோ ஆனா உண்டு சித்தப்பாக்கு தான் பெரிய இது போல இருக்கு. நீங்களே சாப்பிடுங்க. ஆனா பார்த்து ஒன்று கண்டுபிடிக்காக்கன்னு நோக்காத கேக்கு பெருச்சு. உண்மைக்குமே வந்து அரிசியா கண்டு இவர்கள் வழியா இருக்கிறீங்க. உண்மைக்குமே நான் வந்து சிரிக்க நான் அனுசியா ஜெயின் இந்த உடுப்பாங்க உண்மைக்குமே நான் சிரிக்கிறேன். எனக்கு நான் வந்து குமார் பிள்ளைகள் எல்லாமே என் அம்மா வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருந்து எல்லாம் போட்டு இந்த ஆசைக்கு வளர்ந்தேன். நானும் அப்ப சின்ன இருந்திருக்கேன். அப்ப அனுசியாவுக்கு ஒரு பேரும் இருந்தது. மக்களை நீங்க சொல்லுங்க முந்தி ஜம்பிளிங்க என்ன பொடி என்ன பொடி இன்னைக்குமே வந்து ஆத்தமாவே மனுஷியாக
நல்ல வடிவா இருக்கு. அவரை காலையில போடுறாங்க அப்ப. ஆனா உண்மைக்கு சின்ன அந்த ஆட்டம் வேற இல்லவே. அதான் இத்தனை வருஷம் சொன்னாலும் இந்த ஆட்டம் மாறலையணும். நானே யோசிச்சேன் உண்மைதான். அதே மாதிரி தான் அந்த அண்ணா ஐயா மன்னிச்சிருங்க ஐயா. அவர் போய்க்க மாட்டாரு தெரியும். அவர் சொன்னா போய்க்க மாட்டாரு அந்த அண்ணா. பார்த்து பட்டிடுறா. உண்மைக்குமே வந்து அந்த பிரான்ஸ் மாமாவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நன்றி சொல்லணும். உண்மைக்குமே வந்து ஆசியா வந்து இவ்வளவு தூரத்துல வந்து உண்மையை வச்சு நேசிக்கிறாரு நினைச்சு. அப்ப அந்த பாசத்தை வந்து உண்மையிலேயே சொல்றதுக்கு இல்ல. இவ்வளவு தூரம் ஆத்தி பிறந்து 2 வயசுல உண்மையிலே அந்த அண்ணா வந்து வீடியோ பார்த்து எங்களோட ஆத்திக்குட்டிக்காக தான் அந்த வீடியோ பார்த்து வந்தவர். எவ்வளவோ அந்த என்ன சொல்ற கதைக்கு தெரியாமல் ஒரு சின்ன ஆளா அப்படின்னு நிறைய விஷயம் சொல்ல போன இருந்தது. இன்றைக்கு ஆத்தி வந்து இந்த ஒரு லெவலுக்கு நிக்கிறேன்னு சொன்னா உண்மையிலே காரணம் வந்து அந்த அண்ணா தான். அந்த கதை தான் உண்மைதான். இரண்டா வந்து ஆத்தமா உண்மைக்குமே யாரோடையுமே கதைச்சது நான் காணையில. உண்மைக்குமே எங்களோட சௌரங்கள் தம்பியாக யாரோட இன்னும் கதைச்சு காணல. உண்மைக்கு மற்றது இதுன்னு சொல்றோம் அப்படின்னா அந்த நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஆத்தி வாயார மாமான்னு சொன்னா உண்மையில அந்த அண்ணா வந்தாங்க. இந்த வரைக்கும் மாமாண்டு வருகிறோ மற்ற சும்மா நான் சொல்றோம் தான் அந்த முழுமையா அந்த பழகின சின்னல இருந்து உடுத்தாடுத்தான்னு சொன்னா அந்த அண்ணா அன்பு காட்டுறது கண்டிப்பா. அதே மாதிரி பாக்குறவங்க வந்து வித்தியாசமா நினைக்கலாம். அவரை யாருமே என்ன நினைக்கட்டுமே நான் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. உண்மையான அன்பின் வெளிப்பாடு தான். சரி சரி ஆத்துமா ஓ செல்ல குட்டி உங்களுக்கு கிஃப்ட் தான் இருக்கு. நான் கிஃப்ட் இல்லாம வர மாட்டேன் தெரியுமா. மோதிரம் போட போறாங்க அந்த போட போறாங்க கைக்குள்ள. ஓ ஷிட் நான் சொன்னாதானே அப்புறம் மாட்டு செய்ய சொல்லாங்களாம். இந்த இது 20 ரூபாய்க்கு என்ன பண்ணலாம் தெரியுமா? ஹிந்தி வந்தபடியா சந்தோஷம் தான். அதே மாதிரி என்னோட செல்ல குட்டி அழகா இருக்கு. மற்றது ஒரு முறை நிற்க கூடாது. அனுசியாக தனக்கு பிறந்தனா செய்யறேன்னு சொல்லு. மறந்தே போட்டேன். மே 27 எனக்கு தெரியும். அப்படி சர்ப்ரைஸ் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே உண்மைக்குமே வந்து சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. சின்ன அந்த ஆட்டம் வேற இல்லவே சூப்பர். இன்னைக்கு சின்னோட கூட திறமை இருக்காங்க. சூப்பர். அது மாறாது இன்றைக்கும். அதான் சந்தோஷம் தெரிஞ்சாரு. ஆனா நாங்க கட்ட புள்ளியில பார்த்தோம் அதெல்லாம் தடி மாடு. விளக்கம் இருக்குங்க கொஞ்சம் தேய்ச்சி எடுத்து. சரி ஆத்தமா சந்தோஷம் தான் பிள்ளை. என்னம்மா அன்னைக்கு 2 பேரும் தனித்தனியே ஒரு நாள் கொண்டு போக மாட்டேன். நாங்களே வச்சுப்போம் எது கிருஷ்ணன் அடிக்கல. அது வந்து எப்பயுமே நான் சொல்ல முடியாது. சூப்பர். பத்து பொருத்தம் பக்காவா இருக்கும் 2 பேருக்கு. உங்களுக்கு மட்டும் 8 மருத்துவ சந்தோஷம் சாப்பாடு சாப்பிடுவோம். அவை வந்து அப்படித்தான் சரி சரி தான். இன்றைக்கு பர்த்டேக்கு நாங்கள் வந்து ஏர்லியா வந்துட்டீங்க. காலையிலே வந்து நேட்டிவே காலையிலே வந்த மாதிரி நாங்களே காலையிலே வந்து 5 மணிக்கு சும்மா நாங்க தெரியும். உங்களோட காலையிலே எப்படி எனக்கு தெரியும். மற்ற காலையிலே தெரியும். கியூட்டோ உங்களுக்கு பிள்ளைங்க பர்த்டே 2 பேர் எனக்கு தெரியாது. இல்ல உங்க பாருங்க அந்த 2 பேரும் பாருங்க. உங்களுக்கு தான் பர்த்டே மாதிரி தான் கிடக்கு வீடியோல பார்த்தா. அப்படி ஒரு வடிவு ஒரு நாளும் இல்லாத ஒரு அழகு அண்டை இனித்துல வராது. அடிக்கடி நெஞ்சு குத்து அப்படி ஒரு வித்தியாசமானது. எனக்கு தெரியாத பேரு 1300 பாது காலம் வந்துருந்தால சாப்பாடு வந்தீங்கன்னு காய்க்கிறேன். பிறந்தா
பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஆட்டிக்குட்டி ஆதிக்குட்டிக்கு என்ன கண்ட ஒரு சின்ன வெக்கம் உண்டு. ஆதி இப்படி சொல்லி கொடுத்தா அம்மா வந்து அக்கா விஷ் பண்ணல அக்கா விஷ் பண்ணல அக்காட்ட சேர்ந்து ஆதியில சேர்ந்து ரெண்டு பேரும் சொல்லலாம். இது நான் சொல்றது 2 நங்கி 2 நானும் அந்த ஆதியில சின்ன வயசு போட்டோவோ நங்கி போட்டோ அப்ப ஆத்தியும் பலர நங்கி மாதிரி வரும். சொல்லல ரெண்டு பேரும் சின்ன வயசு கூட மாதிரி இப்பயும் ஒரே மாதிரி தான் கிடக்கு. என்ன சாப்பிடுற எலும்பு கூட இல்லை. கேக்குது ஆதிக்குட்டி அது ரைட் கேக்குகளை ஊட்டி பரிமாறுவோம் நண்பர்களே. அன்பை பரிமாறுங்க. பரிமாறுங்க. உங்களோட பிந்தின போட்டு இது முந்தின போட்டு செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த பர்த்டேக்கு பாயால கேட்டு நான் மிஸ் பண்ணுங்க. அது ஜான்சன் அது கட்டாராமா புனியன் அக்கா பெரிய ஏணி தான் வைக்கும். பட்டு ஆசிரியர் கேக் ஆனா அவ இந்த கேக் பர்த்டே அதுதான் பட்டி கொண்டு இருக்கா. எந்த கேக் தான் போகுது கிடைக்கும் செட்டா போங்க. அவ்வளவுதான் மேடம். ஆனந்த கண்ணீர் எல்லாரையும் கண்டோடனே ஒரு பொங்கல் உண்டு. அந்த பொங்கல் என்னன்னு சொல்லுங்க நான் கடைசியா. ஓகே நன்றியா. நங்கி சாப்பிடுங்க. நங்கிய சாப்பிடுங்க. எனக்கு பிறந்த சொல்றாம போனோம். அப்ப நாங்க இந்த அன்பை வந்து நாங்க வெளிப்படுத்துவோம் கண்டிப்பா. ஒருத்த டைம் வழிகாட்டுல போ நாங்க இங்கே வழிகாட்டு. நான் அது வந்து எனக்கு ஆசை. ஆனா அவாண்ட படம் ஃபுல்லா கிடக்கு. இது அண்ணா நிக்கிறேன் நடுவு கடை காட்ட சும்மா விடுறா 10ல இருக்கா. அப்படியே எங்க வீட்டை ஃபர்ஸ்ட் டைம் இவே வேற கடத்த போட்டு கையெழுங்க கத்தவ பாப்போம். அது வந்து ஒரு நினைவா வந்து அதனால நினைவுல போட்டு வச்சு பிரேம் பண்ணிருக்கேன். அங்க வசமா நான் இது select பண்ணி 110 நாங்க தானே சந்தோஷம். அப்புறம் அலுவல அப்படியே கூட பாஞ்சு வருது. ரொம்ப அதில் வெளியில வந்துட்டு நீ ஆக்களுக்கு ஏதாவது அங்கிட்ட வழியா நீ யோசிச்சு பண்ண மாட்டேங்கிறதா வந்து நீங்க சொல்லுங்க. நான் வந்துட்டேன் அப்படி இருந்து என்ன செய்யறது இன்னைக்கு வீடியோவில் நிற்கிறேன் இதோட நான் வந்து ஒரு அன்பின் நிமித்தம் எல்லாரும் என்ன கூப்பிடும் பொழுது வந்து விடிய காலையிலேயே நான் ஆதி கால் பண்ணி மிஸ் பண்ணிட்டேன். ஆதி ஏன் கண்ணெல்லாம் கிளம்பு. ஆதி மாமாவோட அன்பை பொழியம்மா. மாமா கூட அப்பா கூட ஃபர்ஸ்ட் ரைட் அந்த ஓகே. கேக் வெட்டி ரெடியா வச்சிருங்க மாமா. அது நான் தீத்துட்டேன். சீதா நீ யார் ரேணுங்களை வெடிக்கிற? பாத்தில உங்களோட வீடாக சரியான பக்கம் நேத்து கேட்டேன். அது வந்து வாழ்த்துக்கள். ஆனா இப்பதான் சொல்றேன் தெரியுமா. சரி தீவா பார்க்க ரவுசர் பாண்டி வாங்கி. ரவுசர் பாண்டி. சரிதானே ஓகே சந்தோஷம். மாமா நிறைய குனிய வேண்டாம். நிறைய இப்படி குனிய வேண்டாம். முடி மண்டை லைட் அடிச்ச மாதிரி. அதுல போய் நீ கேட்க லைட் அடிக்க. சரி ஓகே. இப்போ எல்லாருமே வந்துட்டு கேக் கட் பண்ணி முடிச்சாச்சு. எங்களுடைய வீடியோ வந்துட்டு உண்மையில ஒரு சந்தோஷமா இருந்தது. உண்மைதான் ஆதிக்குடி 4வது பர்த்டே வந்து இந்த வருஷம் இவ்வளவு ஒரு சிறப்பாக வருமானு சொல்லி நான் வந்து சற்று மேலே பார்க்குறேன். எப்படி சொல்ற ஒரு கீபேட் செஞ்ச போல இருக்கிறேன். இந்த இருபத்தி வந்து ஒரு பெரிய அளவுக்கான சந்தோஷம். அப்போ இந்த ஏற்பாடுகள் எல்லாம் வந்து நாங்கள் செய்கிறேன். நம்ம உண்மையில இந்த ஆதிக்குடி உறுப்பினருந்து இந்த பர்த்டே அவ்வளோ அனைத்துமே வந்து இந்த தூரம் இவ்வளோ ஒரு சிறப்பாக செய்ததுக்கு முதலாவது காரணம் வந்து ஆதிக்குடி இந்த பிரான்ஸ் மாமா தான். பாருங்க இதெல்லாம் வந்துட்டு அம்மாங்களுக்கு கூட இருக்கிற காலம் வந்துட்டு இதெல்லாம் வந்து இப்படி வருமானு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் கூட வந்து தெரியாது. அவ்வளவுமே வந்து என் மூலமாக வந்து அதை நான் வந்து எவ்வளோ சொல்லியிருக்கேன். அம்மாக்களுக்கு கூட இது வந்து செய்யக்கூடாது. அதோட வந்து அப்பா மூலமாக வந்து இப்படி ஒரு கேக்கெல்லாம் கட் பண்ணணும். அடுத்து வந்து பாட்டியினுடைய அந்த சின்ன வயசு போட்டோக்கள் அதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ இந்த இடத்துல எவ்வளோ நல்லா இல்லை. வெளிநாட்டில் இருந்து கூட எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்றதுக்கு வந்து வார்த்தை எல்லாமே சொல்ல போனா அம்மாவோட ஒரு ஏற்பாடு தான் உண்மைக்குமே இவ்வளோ அவங்க. அது மட்டுமண்டு இல்லாமல் ஜனவரி வந்து என்னுடைய கிஃப்ட் எல்லாம் வந்து எங்களோட ஆத்துக்குட்டிக்கு தந்தது. அது என்ன கிஃப்ட்னு சொல்லி நாங்கள் நாளைக்கு வீடியோவில் காட்டுவோம்.
அப்போ எங்களோட ஆத்திக்குடின பர்த்டே முன்னிட்டு வந்து லண்டனில் இருக்கிற 10,000 ரூபா காசு வந்து தந்துருந்தவங்க இதை வந்து அனுப்பிச்சு நீங்கள் ஆத்திக்குடி கொடுங்கன்னு சொல்லி அப்போ உண்மையிலேயே நீங்கள் வந்து அந்த அக்காவுக்கு வந்து எங்கள் குடும்பத்தால் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதே போல் வந்து கனடா அண்ணா வந்து எங்களோட ஆத்திக்குடின பர்த்டே முன்னிட்டு 30,000 ரூபா காசு வந்து அண்ணா வந்து எங்களுக்கு தந்திருந்தாரு. ஆட்டு சம்பந்தம் அண்ணா 30,000 ரூபா காசு தந்தவர். அப்போ உண்மையிலேயே அந்த அண்ணாவுக்கு வந்து எங்கள் குடும்பத்தாரும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதையும் தாண்டி உண்மையிலேயே எல்லாத்துக்கும் இந்த பர்த்டே வந்து 4வது பர்த்டே வந்து இவ்வளவு தூரம் உலகத்தில் சிறப்பித்து செய்த அந்த பிரான்ஸ் அண்ணாவுக்கு வந்து அதுக்கு மேலே இந்த பிந்தின பிறந்த நாள் வந்து அண்ணா பர்த்டேக்கு விஷ் பண்ணல. என்ன சொன்னாங்க ஒரு அலுவலக போன வழியால் விஷ் பண்ணலன்னு சொல்லி அப்போ இந்த முறை ஆதிக்கும் எனக்கு வந்து ஒன்றா கேக் கட் பண்ணணும் வந்து அண்ணாண்ட விருப்பத்தின்படி உண்மை எனக்கே தெரியாது. எனக்கும் வந்து ஒரு கேக் கொண்டு ஆர்டர் பண்ணி அந்த டெலிவரி வந்தது. அந்த ஃபோட்டோ வந்து இந்த ஃபோட்டோ வந்து உண்மையிலே இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நான் இன்றைக்கு கேக் வெட்டுவேன் உண்மை எனக்கே தெரியாது. அப்போ எனக்கெல்லாம் அப்படி ஒரு சர்ப்ரைஸை கொடுத்து அந்த அண்ணாவுக்கு வந்து என்ன சொல்றது பார்க்க போனா 1 மாசத்துக்கு முதலே இது ஏற்பாடு நடந்தது தான் தெரியும். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வந்துட்டு இது வரைக்கும் ஒன்றுமே தெரியாது. அவங்களும் ஏற்பாடு அதே போல வந்துட்டு இந்த இடத்துல வந்து எங்களுடைய ஃபேமிலிகளா சேர்ந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் வந்து கருப்புல வந்து போடணும். அப்பாவும் கதையுங்கோ அமைதியாக இருக்கிறீங்க. அப்பா சந்தோஷத்துல அதிர்ச்சி ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்பா இன்றைக்கு வீடியோ பார்க்க நீங்க உண்மைக்குமே சின்னத்தான அதாவது வந்து சின்னத்தான டான்ஸை பற்றி நாளே நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அப்படி கண்டு சூப்பர். அவங்களோட ஆதிக்குட்டியை வந்து இந்த தூரம் நேசிச்சு அதை விட இந்த முறை நாங்கள் ஒரு ஃபேமிலியா சேர்ந்து ஒரே ரெஸ்போர்ட் உண்மையிலேயே சந்தோஷமா வந்து இந்த பர்த்டே கொண்டாடுறதை வந்து இவ்வளவு தூரம் சிறப்பிச்சு அந்த அண்ணாக்கு வந்து எப்படி நன்றி சொல்றேன்னு உண்மையிலே எங்களுக்கு தெரியல. வாயால் உண்மைதான் எங்க குடும்ப சார்பா அண்ணா மனசார நன்றி சொல்றோம். உண்மையில எங்க இருந்தாலும் அந்த அண்ணா வந்து எப்பவுமே சிறப்புமா நல்ல மாதிரி வாழணும்னு நாங்கள் கண்டிப்பா அந்த அண்ணா முந்தியெல்லாம் வந்து பார்க்க போனால் ஒரு டெக்கரேஷன் கூட பிடிக்க மாட்டேன். நம்மளாக ஒரு டேபிள் எடுத்து அதில் வச்சு தான் கேக் கட் பண்ணுவோம். ஆனால் இப்போ இப்படி பார்க்க வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கீபர்டே கூட ஒரு அதை விட ஒரு நேசிப்பு அத்தனையும் அந்த அன்பின் வழிபாடுகள் தானே உண்மைக்குமே. உண்மைதான் அண்ணா வந்து ஆத்திய ஃபர்ஸ்ட் விஷ் கஷ்டப்பட்டு நான் போன கூட இல்லை. அவர் அவ்வளோ தூரத்துல இருந்து எப்படியெல்லாம் நம்பர் எடுத்தாரு நான் போயிட்டு கடையில போய் வந்து இப்படியான சாமான் வந்து தூக்கி கொண்டு அந்த டெலிவரி கார்டை கொடுக்க மாட்டேன். இதெல்லாம் வந்து சொல்றதுக்கு இந்த இடத்துல வார்த்தை ஆதிக்குட்டிக்கு வந்து என்ன சொல்றது கடவுள் மாதிரி அந்த அண்ணா என்ன சொன்னா வேளாண்டா கூடனும் அப்படி தூரம் மாற்றி நேசிச்சு ஒரு கோயிலில் போய் மெழுகுபத்தி கொடுத்து வந்து சகல அது உண்மையில அந்த அன்பை வந்து மற்றவங்க பார்க்குறவங்க வந்து அதை எப்படி நினைக்கலாம். அது எனக்கு வேற பிரச்சனை இல்லை. என்ன சொன்ன ஒருத்தர் வந்து என்ன விதமாக பார்க்கணும் தெரியலாம். எங்களை ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஆதிக்குட்டிக்கு ஒரு சொல்ல வார்த்தை இல்லை. உண்மையில அந்த தூரம் எங்களோட ஆட்சியில் ஒரு அன்பா இருக்கிறாரு. ஓகே, இப்போ சந்தோஷமா இப்போ எங்களுடைய புதுசெல்லாம் வந்து சரியான பசிலே இருக்காங்க. அப்போ இதோட வந்து எங்களுடைய வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்வோம். அதுக்கு வந்துட்டு இரவு 12 மணி எப்படி ஆத்திக்குட்டிக்கு நிறைய உறவுகள் வந்துட்டு விஷ் பண்ணியிருக்காங்க. எங்களுடைய குடும்ப சார்பாக வந்து ரொம்ப நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த காணொலி நாங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் வந்து மறக்காம ஆத்திக்குட்டிக்கு மனுஷியாக்காக்கு வந்து மறக்காம விஷ் பண்ணி. அப்போ இதுக்காக தான் நாங்கள் வந்து அனுபவம் நடுக்க விட்டது என்னன்னு சொன்னால் நாங்கள் சில வேலை மறந்து போகலாம். சில வேலை குறிப்பாக நாங்கள் கொண்டு நாங்கள் ஆனால் ஏற்ற வேலை நான் வந்து உண்மையிலேயே நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நான் ஏற்கனவே நினச்சி நாங்கள் ஒரு பியூட்டி பார்லரில் போய் ஒரு கவலைப்படி பார்ப்போம் என்ற ஒரு ஆசை இருந்தது. ஆனால் டைம் கொஞ்சம் வடாத போடுது. கொண்டு போய் அப்போ ஏற்ற வேலையில் வந்து உண்மையிலே டெலிவரிக்காரர் வந்து நிற்கிறாங்க. அவங்க சின்ன ஒரு கேப்புக்கு வந்து அனுப்படாண்டு என்ன காரில் ஏற்றி கொண்டு என்ன இவ்வளோ நினைச்சுக்கிட்டது அனுதான் சகோதரன் இருந்தாலும் அந்த குறுகிய டைமுக்குள்ள வந்து நீங்கள் சும்மாவே வடிவு தானே உங்களுக்கு தேவை இல்லை. தம்பி எங்கேன்னு இல்லை கேட்கிறேன். புதிய வீடியோ சந்திக்கலாம்.